2026 புத்தாண்டு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த ஆண்டு கடகம் ராசிக்காரர்களுக்காக குரு பகவானின் அருளுடன் மிக முக்கியமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள், சந்தோஷம் மற்றும் வளமை உங்கள் வாழ்க்கையில் தோன்றப்போகிறது. கடந்த சில ஆண்டுகளில் நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு முழு பலன் கிடைக்கவில்லை என்ற சோர்வு இருந்தால் இந்த ஆண்டு அந்த நிலை மாற்றமாக அமையும். உங்கள் உழைப்பு, அறிவு மற்றும் அனுபவம் சரியான முறையில் மதிப்பிடப்படும். இந்த ஆண்டு மனதிற்கும் மன அழுத்தத்துக்கும் வலிமை அதிகரிக்கும். பழைய சந்தேகங்கள் மறைந்து நீங்கள் உறுதியும் தன்னம்பிக்கையும் கொண்டு முன்னேறுவீர்கள். புதிய வாய்ப்புகளில் துணிச்சலுடன் முன்னேறி செயல்களில் நிபுணத்துவம் காட்டுவீர்கள். உங்கள் பேச்சு, நட்பு குணம் மற்றும் செயல்கள் மற்றவர்களை ஈர்க்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மெதுவாகவும் உறுதியாகவும் உயரும். வேலை செய்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும், ஆனால் பதவி உயர்வு, மேலதிகாரிகளின் நம்பிக்கை மற்றும் முக்கிய ப்ராஜெக்ட்கள் ஒப்படைப்பு கிடைக்கும். கடந்த காலங்களில் உங்கள் திறமை மதிப்பிடப்படவில்லை என்ற நினைவுகள் மறைந்து உங்கள் பணி சரியான அங்கீகாரம் பெறும். மார்ச் முதல் ஜூன் வரை வேலை மாற்றம் செய்ய சிறந்த வாய்ப்பு உள்ளது. புதிய நிறுவனம், புதிய சூழல், உயர்ந்த சம்பளம் அல்லது மதிப்புள்ள பதவி கிடைக்கும். வெளிநாட்டு வேலை மற்றும் நிறுவனங்கள் இந்த ஆண்டு முன்னேற்றம் தரும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு விரிவாக்கம், புதிய முதலீடுகள், கிளைகள், வாடிக்கையாளர்கள் சேரும். கூட்டுத் தொழிலில் ஒவ்வொரு விஷயத்தையும் எழுத்துப்பூர்வமாக உறுதி செய்ய வேண்டும். நம்பிக்கை நல்லது, ஆனால் ஆவணம் அவசியம். ஆகஸ்ட் முதல் நவம்பர் வரை தொழிலில் கணிசமான லாபம் மற்றும் வளர்ச்சி காணப்படும். பணவரவு முன்னைய ஆண்டுகளை விட நல்ல முறையில் இருக்கும். பல வழிகளில் வருமானம் வரும். ஆனால் வீட்டு செலவு, குடும்ப செலவு, வாழ்க்கை சௌகரியங்களுக்கு தேவையான செலவுகள் அதிகரிக்கும். எனவே திட்டமிட்ட செலவுகள் மிக முக்கியம். பழைய கடன்கள் மெதுவாக குறையும். சேமிப்பு செய்ய ஆரம்பித்தால் 2026 முடிவில் உங்கள் நிலை ஆச்சரியமாக இருக்கும். ஜூலை மாதத்திற்கு பிறகு வீடு, நிலம், வாகனம் வாங்க நல்ல யோகம் உள்ளது. முக்கியமான கையெழுத்துகள் அந்த காலகட்டத்தில் செய்தால் நல்ல பலன் தரும். காதலிப்பவர்களுக்கு உறவில் முதிர்ச்சி வரும். உணர்ச்சிபூர்வ முடிவுகளுக்கு பதிலாக நியாயமான முடிவுகள் எடுக்கப்படும். நீண்ட நாட்களாக திருமணத்தைப் பற்றி குழப்பம் இருந்தால் இந்த ஆண்டு தெளிவாகும். பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் வாய்ப்பு உள்ளது. திருமணமானவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். சில நேரங்களில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், ஆனால் பரஸ்பர புரிதல் இருந்தால் அவை பெரிய பிரச்சனையாக மாறாது. குடும்ப வாழ்க்கையில் அமைதி இருக்கும். பெற்றோரின் உடல்நலத்திற்கு சிறிது கவனம் தேவை. அவர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிய பலமாக இருக்கும். குழந்தைகள் படிப்பு, வேலை, எதிர்காலம் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கும். குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும். புதிய உத்தேசங்கள், கற்றல் வாய்ப்புகள் மற்றும் வேலை தொடர்பான முன்னேற்றம் கிடைக்கும். ஆன்மீக விஷயங்களில் ஈர்ப்பு அதிகரிக்கும். கோவில் தரிசனம், பூஜை, மந்திர ஜபம் மன அமைதியை தரும். உடல்நலம் பொதுவாக நன்றாக இருக்கும், ஆனால் மன அழுத்தம், முதுகு மற்றும் கழுத்து வலி, உறக்கக்குறைவு போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. வேலைப்பளு அதிகமானாலும் தனக்காக சிறிது நேரம் ஒதுக்குவது அவசியம். யோகா, தியானம், நடைபயிற்சி மிகவும் நல்ல பலன் தரும். வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடை அணிவதும் குரு பகவானை மனப்பூர்வமாக வழிபடுவதும் முக்கியம். ஓம் குருவே நம என்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கவும். மஞ்சள், கடலை பருப்பு, வாழைப்பழம் போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்வது மிகச் சிறந்த பலன்களை தரும். இது உங்கள் வாழ்வில் செழிப்பு, நல்லாத்மிக சக்தி மற்றும் முன்னேற்றத்தை உண்டாக்கும். மொத்தத்தில் 2026ஆம் ஆண்டு கடகம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம், வளமை, உற்சாகம், மன அமைதி மற்றும் ஆன்மீக செழிப்பு தரும் ஆண்டு. உங்கள் உழைப்பும் நம்பிக்கையும் நிறைவாக பலனளிக்கும் ஆண்டு இது. இந்த ராசிபலன் உங்களுக்கு பிடித்து